விதத்துல என்ன செய்யணும்? உழைக்கணும். இதுவரையில என்னதுக்காக நம்ம உழைச்சிருக்கிறோம்? ஆமா, குடும்ப பொறுப்புன்னு சொல்லி வந்த உடனே நம்ம பல்வேறு விதங்களிலே பல காரியங்களுக்காக நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அது எல்லாரும் அறிந்த ஒன்றுதான். ஆண்டவருக்காக என்ன விதத்துல நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம்? நாட்டில் திருச்சபையினுடைய ஊழியர்களை இன்னும் சிறப்பாக கொண்டு போவதற்கான திட்டங்கள் தேவ உத்தாசையோடு நிறைவேற்றப்படுவதற்காக பிரயாசப்படுகிறேன். எல்லாருடைய ஆலோசனை பெற்று அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஆமாம், ஜெபிப்போம். ஆண்டவருடைய பணிக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? உழைக்க போகிறோம். சரிங்களா? தொடர்ந்து மற்றும் ஒரு பாடலை பாடுவோம். இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. 666வது பாடல். இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை.
ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் யாவரும் நம்முடைய கரத்திலே இருக்கிற திருமலையிலே ஒரு பகுதியை வாசித்து விட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை ஆராய்ந்து பார்த்து